சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டை ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் பிரம்மோற்சவ திருவிழா கடந்த திங்கட்கிழமை அதிகாலை கொடியேற்றத்துடன் துவங்கியது. பிரம்மோற்சவத்தின் 3ஆம் நாளான இன்று பவள வண்ண பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் கருட வாகனத்தில் எழுந்தருளினார். இதையடுத்து நாதஸ்வரம், மேளதாளங்கள் முழங்க கோவிலை சுற்றி கருடர் வாகனத்தில் வலம் வந்த பெருமாள் ஆர்த்தி எடுக்கப்பட்டு கோபுர வாசல் திறக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். கருட வாகனத்தை தூக்கும் போது திடீரென தண்டு உடைந்து சாமி சாய்ந்து சரிந்தது. இதில் வட்டாட்சியர் முரளிக்கு லேசான காயம் ஏற்பட்டு உடனடியாக அவரை மீட்டனர். இதனையடுத்து உடனடியாக கோபுர வாசல் மூடப்பட்டது. இதனையடுத்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மீண்டும் வாசல் கதவு திறக்கப்பட்டு கருட வாகனத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.